வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, எல்லாரோட ஜாதகத்துல ஒரு பர்த் டைமு, பர்த் இயர் சரியா இருக்காது. நிறைய பேருக்கு டைம் கொஞ்சம் தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக கை ரேகை வச்சுதான் பார்க்கணும். நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, 12 ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ திருமண யோகம் ஜாதகத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நவாம்சத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கை ரேகையில சுக்கிர ரேகை வந்து அந்த டைம் பீரியட்ல சேருதா, அது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணது ஆகணும். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணும்போது இந்த இவெண்ட் வந்து எப்போ நடக்கும்னு நமக்கு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது விட்டுட்டு நாம நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நமக்கு வேண்டியது என்ன, நம்ம திருமணம் எப்போ நடக்கும், பரிகாரமோ அதெல்லாம் விடுங்க, செகண்டரி. ஆனா அந்த இவெண்ட் எப்போ நடக்கும் அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கை ரேகை ரேகை, ஜாதகம், நவாம்ச குண்டலி இது எல்லாமே பார்க்கணும். யூஸ்வலாக நான் வந்து பிரஷ்ன சாஸ்திரமும் பார்க்குறேன். அந்த பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கும்போது அங்கே ஒரு கம்பைன் ஆயிடுச்சுன்னா, ஒரே ரிசல்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் இந்த டைம்ல நடக்கணும்னு நான் சொல்லலாம். ஸோ அதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க வந்து இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்க ஜாதகம் பார்த்து உங்க கைரேகையை பார்த்து நான் வந்து உங்க கேள்விக்கு ஒரு கரெக்டான ப்ரொடக்ஷன் நான் கொடுக்குறேன். தனுசு ராசி 2026 இந்த ஜூலை மாதத்துல இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு வந்து என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3வது வீட்டுல ராகுனாலே அண்ணன் தம்பிகளுக்கு நடுவே சண்டைகள் வரும். அன்னெசரியான ஒரு ஜெர்னிஸ் இருக்கும், நிறைய ஜெர்னிஸ். அது உங்களுக்கு பிடிக்கல, நிறைய ஜெர்னி பண்ற அதிகமான வேஸ்டான டைம் வேஸ்ட் ஆயிடும். அங்கே சதுர்த்த பாவத்துல இருக்கிற ராகு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காகவோ இல்லை உங்க தம்பிகளுக்காகவோ நீங்க நிறைய டிராவல் பண்ணணும், நிறைய சுத்தணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஆனா யூஸ்வலா வந்து பழைய வீடு வாங்குறவருக்கு, அவர் கிருஷி சம்பந்தமான பூமி வாங்குறவருக்கு வந்து இது ரொம்ப நல்லாவே இருக்கு. சனி கிரகம் சதுர்த்த பாவத்துல இருக்குது, தசம பாவம் கூட அதை பார்க்கும். அப்படி இருக்கும்போது யாருக்கு வந்து ஜாப், ஆனால் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, கரியர் ஜாப் கொஞ்சம் டிலே ஆகும். இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, அது வராது. ஜாபுக்கு போனான்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது சரியா டைம்ல அமையலை, உங்க இன்ஃபர்மேஷன் வரலை. இந்த மாதிரி ஸ்லோவா நடக்கும் இந்த ப்ரோசஸ் எல்லாமே. ஆனால் பர்மனெண்டான சாஸ்வதமான ஒரு ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. டைரக்டா சப்தம பாவத்தில் இருக்க சூரியன் வந்து உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனை, டிஸ்டர்பன்சஸ் அதிகமாக இருக்கும், ஜாகிரதை இருங்க. ஆனா திருமணம் கூட நிறைய பேருக்கு நடக்கும். அஷ்டம பாவத்தில் இருக்கிற உச்சமான குருனால இந்த பூர்வீக சொத்துக்காக யாரு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, கேஸ் போடுறீங்களோ, அவர் எல்லாருக்குமே சக்சஸ் இருக்கு. அஷ்டம பாவம் வந்து ஒரு சடன் கெயின்ஸ் கொடுக்குற ஒரு ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அந்த அஷ்டம பாவத்தில் இருக்கிற கிரகங்களை நம்ம பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சடனா ஃபைனான்சியல் கெயின்ஸ் இருக்கு. எதுக்குன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சடனா பணம் வந்து கடன் பிரச்சனை இங்க வெளியே வர்ற அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு. ஷஷ்ட பாவத்துல இருக்கு செவ்வாய். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது கிடைக்காது. நல்லதுன்னா எப்படின்னா ஒரு இது இருக்காது, ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ஸ்கோர் கம்மியா வாங்குறது, ரொம்ப மனசு வந்து டைவர்ட் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நவம பாவம் கூட கேத்து இருக்கிறதுனால உங்க அப்பாக்களுக்கு நல்லது கிடையாது, அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை வரும். ஆனால் இந்த ராசியில பிறந்தவருக்கு வந்து உடம்பு பிரச்சனை கூட அதிகமாகிடும். வயிறுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டமக் ரிலேட்டடான விஷயங்கள், இப்போ கேஸ்ட்ரிட்டிஸு, அல்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. கரியர்ல வந்து எல்லாமே ஸ்லோவாக நடக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து தனுசு ராசியில பிறந்தவருக்கு.